என் அன்பு பிரியமே, எதுவும் முடிந்துவிடவில்லை, உன் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று யார் உன்னிடம் கூறியது? யாருக்கும், இந்த உலகத்தில் பிறந்த எவருக்குமே மறு வாய்ப்பு என்பது நிச்சயமாக இருக்கும். உன் வாழ்க்கையில் நீ இறுதி வரை பயணித்துதான் ஆக வேண்டும். உனக்காக உன் வாழ்க்கையை வேறு யாரும் வாழவும் முடியாது. மற்றவர்களுக்காக நீயும் அவர்கள் வாழ்க்கையை வாழவும் முடியாது. அவரவர் கிடைத்திருக்கும் வாழ்க்கையை அவரவர் வாழ்ந்துதான் கழிக்க வேண்டும். என் அன்பு குழந்தா, உன் இலக்கை அடைவதற்கு நீ முதலில் என்ன செய்ய வேண்டும் என்பதை உட்கார்ந்து தனியாக ஒரு இடத்தில் யோசி. அது மட்டுமல்லாமல் இதுவரை நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் என்பதையும் தெளிவாக புரிந்து கொள். இப்பொழுது நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாயோ அதில் உன் முழு கவனத்தையும் செலுத்தி அந்த வேலையை திறம்பட செய்யறதற்கான முயற்சியை எடுத்துக்கொண்டே இரு. இப்பொழுது நீ செய்து கொண்டிருக்கும் வேலை நிச்சயமாக வெற்றியடையும் என்ற நம்பிக்கை முதலில் உன் மனதில் எழ வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய வேலை வெற்றிகரமாகவே முடியும். அதை விடுத்து ஆரம்பித்த இந்த வேலை, செய்கின்ற இந்த வேலை நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா என்று குழப்பத்துடனேயே அந்த வேலையை துவங்க ஆரம்பித்தாலும் சரி, முடித்து விட்டாலும் சரி, உனக்கான வெற்றி நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்து சேராது. எதிலையும் நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்பிக்கையோடு செய்யும் எந்த ஒரு காரியமும் நிச்சயமாக தடைப்படவே படாது. அதற்கு உன் சாயப்பாதான் சாட்சி. இதை நீ தவறாமல் செய்து வந்தாலே நீ செய்யும் காரியம் நிச்சயமாக வெற்றியில்தான் முடியும். நீ வாழும் வாழ்க்கையில் எத்தனை முறை தடுமாறி கீழே விழுந்தாய் என்பது முக்கியமல்ல. கீழே விழுந்தாலும் அதே முயற்சியோடு தன்னம்பிக்கையோடு எத்தனை முறை எழுந்து அந்த வேலையை திறம்பட முடித்தாய் என்பதுதான் மிக முக்கியம். அதுதான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான சூட்சமமாக கூட இருக்கும். குழந்தையே, மறு வாய்ப்பு அனைவருக்குமே உண்டு. நான் உனக்கு அந்த மறு வாய்ப்பை கொடுப்பேன். ஏனென்றால் நான் கண்டெடுத்த பொக்கிஷம் அல்லவா? மனவேதனையாக இருக்கும் பொழுதோ அல்லது மனம் தடுமாற்றமாக உணரும் பொழுதோ அனைத்திற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்துவேன். என் வாழ்க்கையில் நான் வெற்றியை எட்டுவேன் என்ற தாரக மந்திரத்தை மீண்டும் மீண்டும் உன் மனதிற்கும் உன்னுடைய எண்ணத்திற்கும் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன்னுடைய சொற்கள் போல், உன் வார்த்தைகள் போல், உன்னுடைய மனது போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும், சாதகமாகவே முடியும். எந்த விதத்திலும் தீர்வு காண முடியாத பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் நிறைய ஏற்படலாம். ஆனால் குழந்தையே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். சாவியில்லாத பூட்டை மனிதர்கள் உருவாக்குவதே அல்ல. அதே போல தீர்வே இல்லாத பிரச்சனைகளை இந்த இறைவன் கொடுப்பதும் இல்லை, உருவாக்குவதும் இல்லை. என் பிள்ளையே, என் அன்பு குழந்தா, இதுவரை நடந்ததை எண்ணி எண்ணி யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என்று யோசிப்பவர்தான் வாழ்க்கையை வாழத் தெரிந்தவர்கள். வாழ்க்கை மிக சிறியதுதான். அன்பை அதிகமாகவும், கோபங்களை கஞ்சத்தனமாகவும், மன்னித்தல்களை விரைவாகவும் வெளிப்படுத்த கற்றுக்கொண்டாலே போதும், உன் வாழ்க்கையை நீ மிக சிறப்பாகவே வாழலாம். என் அன்பு குழந்தா, உன்னுடைய விதி, உன்னுடைய கர்மா 1000 கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலையாவது நிச்சயமாக திறக்கும் என்பதே நிதர்சனமான உண்மை. எனவே என் குழந்தையே, தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. முயற்சி செய்வதை எப்பொழுதும் விட்டு விடாதே. முயன்று கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் நிச்சயமாக நீ எட்ட வேண்டிய இலக்கை அடைந்தே தீரலாம். எப்பொழுதுமே குழந்தையே, வெளிச்சம் இருக்கும் வரை உன்னுடன் இருப்பவரை எண்ணி சந்தோஷம் கொள்ளாதே. அவர்கள்தான் உன்னுடைய உண்மையான உறவுகள் என்று தவறாக எண்ணியும் விடாதே. எப்பொழுதும் மற்றவர்களை சுலபமாக உன்னை போல் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று முழுவதுமாக நம்பியும் விடாதே. ஏனென்றால் இருண்ட பின் உனக்கு கை கொடுக்க யாருமே இருக்க மாட்டார்கள்.
அப்படியும் உனக்கு கை கொடுக்க யாராவது இருந்தால் அதை எண்ணி பெருமை கொள். அவர்கள்தான் உனக்கு உண்மையான உறவுகளாகவே இருக்க முடியும். என் அன்பு குழந்தையே, நிம்மதியாக நீ உன் வாழ்க்கையில் இருக்க 2 வழிகளை உன் அப்பா சொல்கிறேன், கேட்பாயா? 1, விட்டு கொடுத்து வாழ பழகிக்கொள். அப்படி உன்னால் முடியவில்லை என்றால் விட்டுவிடு அனைத்தையுமே. அப்படி இருந்தாலே உன் வாழ்க்கை மிக நிம்மதியாக இருக்கும் என் கண்மணியே. உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி என்ன தெரியுமா? வெற்றி பெற வேண்டும் என்ற பதற்றம் இல்லாமல் இருந்தாலே போதும். வெற்றி என்னும் கனியை மிக சுலபமாக எட்டி பிடித்து விடலாம். அந்த கனியை உன் சாயப்பாவோடு சேர்ந்து ருசிக்கலாம். எனவே எப்பொழுதும் எது வந்தாலும் பதறாதே, கலங்கி நிற்காதே, அமைதியாக இரு. எது வந்தாலும் பொறுமையாக இரு. எதையும் சகித்து கொண்டு வாழ பழகிக்கொள். மலையே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் பொறுமையாக இரு, அமைதியாக இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உனக்கு வந்துதான் ஆகும். யார் தடுத்தாலும் அதிலிருந்து நீ மீளவே முடியாது. அதிலிருந்து யாருமே உன்னை காப்பாற்றவே முடியாது. நடக்க வேண்டும் என்று இருந்தால் நிச்சயமாக அது நடந்துதான் ஆகும். யாருக்கும் இது மாற்றமே இல்லை. எனவே என் குழந்தையே, நம்பிக்கையோடு என்னுடைய கரங்களை பற்றிக்கொள், இறுக பிடித்துக்கொள். உன் வாழ்க்கையை நிச்சயமாக வெற்றி என்னும் பாதையில் செலுத்தி உன் இலக்கை அடைவதற்கான முயற்சியை நான் எடுத்துக்கொண்டே இருப்பேன், எப்பொழுதும், எந்நாளும், எல்லா நேரமும். வழியில் 1000 தடங்கல்கள் வந்தாலும் மறந்தும் கூட எடுத்து வைத்த முன் காலை பின்னே எடுத்து வைக்காதே. உனக்கு துணையாகத்தான் உன் அப்பா இருக்கிறேனே. உனக்கு முன்பாக வழிகாட்டியாகவும் உனக்கு பின்பாக பாதுகாவலனாகவும் நான் எப்பொழுதும் உன்னுடன் வந்து கொண்டுதானே இருக்கிறேன். அதை மீறி உன் வாழ்க்கையில் என்ன நடந்துவிட முடியும் என்று நீ நினைக்கிறாய்? பறவையை கயிறு கட்டி இழுப்பதைப் போல நான் உன்னை என் பக்கம் இழுத்திருக்கிறேன் என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே சாதகமாகவே அமையும். வெற்றி தரும் வாய்ப்பாகவே உனக்கு வரும். மறு வாய்ப்பு இருக்கிறது குழந்தையே. மறுக்காமல் இதை முழுவதுமாக பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ கற்றுக்கொள். வாழ்க்கையே வெறுத்து விடுகிறார்கள். அதிலிருந்து மீண்டு வர ஒவ்வொருவருக்கும் இறைவனின் அருள் கிடைக்க வேண்டும் பிள்ளையே. வாழும் இந்த அற்புதமான வாழ்க்கையை வாழும் வரை யார் பழி சொல்லுக்கும் ஆளாகலும், யார் பழி சொற்களை கேட்காமலும், மற்றவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காமலும் வாழ்ந்துவிட வேண்டும். நீ வாழ்வதற்கு நீதான் பொறுப்பு. உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துதானே ஆக வேண்டும். கஷ்டமாக இருக்கிறதே என்று மற்றவர்களுக்கு உன் வாழ்க்கையை கொடுக்கவும் முடியாது. வேதனையாக இருக்கிறதே என்று மற்றவர்களுக்காக அவர்கள் வாழ்க்கையை நீ வாழவும் முடியாது. அவரவர் வாழ்க்கையை அவரவர் வாழ்ந்துதானே ஆக வேண்டும். எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்க்கையை நகர்த்த வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அதற்கேற்றாற்போல உன் வாழ்க்கையை மாற்றி அடைவதற்கான அத்தனை வழிகளும் அத்தனை திறமைகளும் உன்னிடம் உள்ளது என் பிள்ளையே. நீ வீண் பயத்தில் இருக்கிறாய். நீ இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கும் துன்பத்திற்கும் வேதனைக்கும் போராட்டமான சூழ்நிலைக்கும் நீயே காரணமாகி விடுகிறாய். ஆதலால் எழுந்து நில், துணிந்து நில். எப்பொழுதும் துணிச்சலாக இரு, தைரியமாக இரு, துணிச்சலோடு இரு, துணிந்து நில். இதைதான் அடிக்கடி உன் சாயப்பா உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். பிரச்சனைகளை பார்த்து பார்த்து பயப்படாதே. உன்னை பயமுறுத்தும் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். நிச்சயமாக ஒரு முடிவுக்கு நான் கொண்டு வருவேன். நம்பிக்கையும் பொறுமையும் உன்னிடம் இருப்பதைப் போல துணிச்சலும் தைரியமான தன்மையும் உன்னிடம் அதிகமாகவே இருக்க வேண்டும். வீண் விவாதம் இருக்கவே கூடாது. பயம் இருக்கவே கூடாது. உன்னை சுற்றி நடப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற முயற்சியை எடுத்துக்கொண்டே இரு, முயன்று கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. போராடு, போராடிக்கொண்டே இரு. போராட்டத்திற்கு நல்ல தீர்வு சர்வ நிச்சயமாக கிடைத்தே தீரும்.
நீயே சுயமாக நின்று உன்னுடைய எதிர்காலத்தை உருவாக்கப் பழகிக்கொள். மற்றவர்கள் என்ன சொல்வார்களோ ஏது சொல்வார்களோ என்று மற்றவர்களை நினைத்து நினைத்து யோசித்து கொண்டே இருப்பதை விட உன் மனம் என்ன சொல்கிறதோ அதை கேட்டுவிட்டு உன்னுடைய பயணத்தை மேற்கொண்டே இரு. மற்றவர்களிடம் எதையும் கேட்கவும் வேண்டாம், பகிரவும் வேண்டாம். உன் சாயப்பாவிடம் அனைத்தையும் கொட்டிவிட்டாயல்லவா? உன் சாயப்பாவிடம் அனைத்தையும் பகிர்ந்து கொண்டு விட்டாயல்லவா? பின் மற்றவர்களின் சொல்விற்காகவோ வார்த்தைகளுக்காகவோ நீ எதிர்பார்த்து காத்திருப்பது வேண்டாத செயல்தான். அதே இடத்தில் உன்னிடத்திலும் உன்னிடமே உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் உன்னை யாருமே காக்கவே முடியாது. அந்த இறைவனை வந்தால் கூட காத்துவிட முடியாது. எனவே நம்பிக்கையை மட்டும் எந்த நொடியும் இழந்து விடாதே. உன் மீது தவறு இருக்கும் பட்சத்தில் மற்றவர்கள் மீது குறை சொல்வதை முதலில் நிறுத்திவிடு. குறை சொல்லவே சொல்லாதே. எதற்கெடுத்தாலும் பழியை மற்றவர்கள் மீது சுமத்தாதே. பழியை நாம் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் செய்த தவறுக்கு நாம் தண்டனையை அனுபவித்துதான் ஆக வேண்டும். அனுபவித்தே தீர வேண்டும். மற்றவர்களை பார்த்து வீண் பழி சொன்னால் உன் வாழ்வில் எந்த மாற்றமும் ஏற்படாது. அதே போலத்தான் உன்னை பார்த்து மற்றவர்கள் வீண் பழி போட்டார்களும் அவர்கள் வாழ்வில் எந்த மாற்றங்களும் ஏற்படாது. ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. உனக்கு வந்திருக்கும் பிரச்சனையை உன்னால் சமாளிக்க முடியவில்லை என்றால் நீ மிக தவறான பாதையில் சரியாக சென்று கொண்டிருக்கிறாய் என்பதை மிக துல்லியமாக சொல்லிவிடலாம். ஏனென்றால் அந்த அன்பால் உனக்கு எந்தவித பயனும் கிடைக்கப் போவதே இல்லை. உன் பிரச்சனைக்கு இரண்டு காரணங்கள் தான் இருக்க முடியும். நன்றாக புரிந்து கொள். யோசிக்காமல் நீ அனைத்தையும் செய்வதால் தான் உனக்கு பிரச்சனை வருகிறது. அது மட்டுமல்லாமல் எதையுமே செய்யாமல் வெறும் யோசனையோடு மட்டுமே இருப்பது, இவைதான் உன்னுடைய பிரச்சனைக்கு மிக மிக அதிகமான காரணமாகவே அமைந்து விடுகிறது. உன் சாயப்பாவின் வாக்கை கேட்டு அதன்படி நடந்து கொண்டுதான் இருக்கிறாய். இனியும் அப்படியே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டும் இரு. எப்பொழுதுமே நம்பிக்கையோடு இரு. தெளிவான மனநிலையோடு இரு. உனக்கான வழியை நீயே தேர்ந்தெடுத்து அதில் பயணம் செய். மற்றவர்களெல்லாம் பயணிக்கிறார்களே என்று நீயும் பயணித்தால் அது உன் வாழ்க்கைக்கான சரியான பாதையாகவே இருக்காது. உனக்கான பாதையை நீ தேர்ந்தெடுத்தால்தான் அதில் வெற்றி என்னும் சிகரத்தை மிக சுலபமாக உன்னால் அடைய முடியும். வெற்றி கனியை உன்னால் ருசித்தும் காட்ட முடியும். உன்னையே நீ மாற்றிக்கொண்டால் மிகப்பெரிய மாற்றம் உன் வாழ்வில் சர்வ நிச்சயமாக கிடைத்தே தீரும். உன்னப்பா சொல்வதை கவனமாக கேட்டு நடந்து கொண்டே என்றால் உன் வாழ்வு மிக பிரகாசமான ஜொலிப்பான வாழ்வாகவே இருக்கும். நல்ல விடியல் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. நீ மிக அதிர்ஷ்டசாலிதான். அதற்காகத்தான் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டதை உன் சாயப்பா மூலம் அறிந்திருக்கிறாய். ஆம் குழந்தையே, இந்த பதிவை கேட்ட நொடி முதல் உனக்கான நல்லது நடக்க துவங்கும். உனக்கான நல்ல நிகழ்வுகள் உன் வாழ்வில் வர துவங்கும். நல்லது மட்டுமே உன் செவிகளுக்கு வந்து கேட்கும். ஆம் குழந்தையே, நிச்சயமாக நல்லது நடக்கும். நன்மை நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். நல்லது நினைத்தால் நன்மை மட்டுமே வந்து சேரும். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ பயப்படவோ கவலைப்படவோ வேதனைப்படவோ அவசியமே இல்லை. நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே என்று மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். பின் உன் மனதில் தான் ஏன் இத்தனை குழப்பமும் போராட்டமும்? சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? சில முட்கள் இருக்கவே செய்யும். நீ எவ்வளவுதான் கவனமாக நடந்தாலும் அது உன் காலை காயப்படுத்தவே செய்யும். அந்த வழியெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நீ பயணித்தால் கூடிய விரைவில் மலர்கள் நிறைந்த சோலைவனமான பாதை உனக்கு கண்களுக்கு தென்படும். அந்த பயணத்தில் உனக்கு துணையாக உன் சாயி நான் எப்பொழுதும் துணை நிற்பேன் பிள்ளையே. நான் உனக்கு கொடுக்க போகும் தீர்ப்பு இறுதியான தீர்ப்பு. ஒரு கன நொடி போதும் உன் வாழ்க்கையையும் உன் விதியையும் மாற்றி அமைக்கும் சக்தி உன் அப்பாவிற்கு
உண்டு என்று உனக்கு தெரியும் அல்லவா? என்னை நம்பு, உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். அளவில்லாத மகிழ்ச்சிக்கு உன்னையும் உன் வாழ்க்கையையும் கொண்டு செல்வதற்காகவே இத்தனை நாள் இத்தனை போராட்டங்களை நீ சந்தித்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையில் நடந்த அத்தனையும் போராட்டங்கள், அவமானங்கள், விரக்திகள், வேதனைகள், இதுதான் கடந்து வந்திருக்கிறாய். பொறுமையாக இரு, அனைத்தும் உன் வாழ்வில் வசமாகும். எதையும் எதிர்கொண்டு வாழ்வோம் என்று இன்றைய துணிச்சல் நாளை உனக்கு வரும் துன்பத்தை கூட துரத்தி அடிக்கும். எனவே எப்பொழுதும் எதிலும் துணிவோடு செயல்படு, துணிச்சலோடு இரு, தைரியமாக இரு, கலங்கி நிற்காதே, போராடு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக அடைந்தே விடலாம். நம்பிக்கைதான் வாழ்க்கை குழந்தையே, நம்பிக்கைதான் வாழ்க்கையாகவே இருக்கும். எப்படி வேணாலும் வாழ்ந்து விட்டு போ, ஆனால் உன்னால் மற்றவர்கள் யாருமே கண்ணீர் சிந்தவோ வேதனைப்படவோ அழிந்து விடவும் கூடாது என்ற கொள்கையோடு உன் வாழ்க்கையில் வாழ். அதுவே உன் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது. எப்பொழுதும் வெட்டிவிட்டாலும் தட்டிவிட்டாலும் எத்தனை முறை தள்ளிவிட்டாலும் மீண்டும் முளைத்து வரும் மரம் போல் இரு என் குழந்தையே. எது நடந்தாலும் போராடி முட்டி வந்து விடலாம் என்ற தைரியத்தோடு இரு. உன் வாழ்க்கையில் நீ விருட்சம் போல மிக சுலபமாக வளர்ந்து விடலாம். மிக பிரம்மாண்டமாக உன் வாழ்க்கையை வாழ்ந்தும் விடலாம். நீ எடுத்து வைக்கும் பாதையிலும் சரி, நீ எடுத்து வைக்கும் முயற்சிகளிலும் சரி, எப்பொழுதுமே தடைகள் 1000 இருக்கும். தடைகள் இல்லாமல் எந்த ஒரு முயற்சியும் வெற்றி அடையவும் அடையாது. ஒரு செயலை முடிக்க 1000 முயற்சிகள் எடுத்தால் அதில் குறைந்தது 100 தடவையாவது தடைகள் இருக்கும். தடைகளை உடைத்து முன்னேறி செல்பவனே வாழ்வில் வெற்றியை பறித்து விடலாம் மிக சுலபமாக. தடைகள் 1000 வந்தாலும் அடியெடுத்து வைத்து முன்னேறி கொண்டே இரு. உன் வாழ்க்கை உனக்கு வசப்படும். தடைகள் பல வரலாம் குழந்தையே, தட்டி பறிக்க கூட்டமும் பல வரலாம். எதை கண்டும் அஞ்சாதே, எப்பொழுதும் துணிந்து நில். உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கிறேன் என்பதை மனதார நம்பு. எப்பொழுதுமே முன்வைத்த காலை பின் வைக்காதே, பின் வைக்கும் எண்ணத்தை கூட விட்டுவிடு. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகளாகத்தான் இருக்கும். வெற்றி அடைவதற்கான அடியாகவே இருக்கும். அதற்கு உன் சாயப்பாதான் சாட்சி. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைக்கிறாய்தானே? அப்படியென்றால் துணிந்து நில், எதிர்த்து போராடு, வாழ்க்கையை வெல்லலாம் வா குழந்தையே. எப்பொழுதும் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். மனது நிம்மதியாக இருந்தாலே சந்தோஷம், அடுத்து என்ன எடுக்க வேண்டும் என்ற உறுதியான முடிவு, மகிழ்ச்சி, ஆனந்தம் எல்லாமே ஒவ்வொன்றாக உன் மனதிற்கு வரும். மனது நிம்மதியாக இருந்தாலே பிரச்சனைகளுக்கான தீர்வை மிக சுலபமாக எடுத்துவிடலாம். நிம்மதியாக இருந்தால் ஒரு நிமிடம் கூட வீணாகாது. அதுவே உன் மனதில் நிம்மதி இல்லாவிட்டால் நிமிடம் என்ன, வாழ்நாளே வீணாகிவிடும் குழந்தையே. நான் எப்படி வந்தேன், வந்து ஆறுதல் கூறினேன் என்று உனக்கு தெரியவில்லை. ஆனால் உன் சாயப்பா வந்தேன். இதை நம்புகிறாயா? அவ்வளவுதான் குழந்தையே. நல்லவராய் இருப்பது எப்பொழுதும் நல்லதுதான் குழந்தையே. ஆனால் நல்லது கெட்டது எதுவுமே தெரியாமல் இருப்பது உன்னை மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைப்பட வைக்கும். எனவே சிந்தித்து செயலாற்று குழந்தையே. எப்பொழுதும் தலைக்கணமாக இருந்தால் அது உன்னுடைய மதிப்பை மிக குறைத்துவிடும். அதே போல தற்பெருமை உனக்கு அழிவைதான் தேடித்தரும். நீ மற்றவர்கள் மீது அன்போடு இருந்தால் அது உனக்கான பாசத்தை மீட்டுத் தரும். எனவே மற்றவர்கள் மீது எப்பொழுதும் அன்பாக இருந்து பழகிக்கொள். நாளை என்ன நடக்கும் என்று நினைத்து நினைத்து கலங்காதே. நம் எதிர்காலம் எப்படி இருக்கும், எதிர்காலத்தை எப்படி வாழ்வோம், அதை என்ன பண்ண வேண்டும் என்று யோசிக்காதே. நீ என்னதான் யோசித்தாலும் உனக்கு கிடைக்க வேண்டியதை நிச்சயமாக நான் உன்னிடம் வந்து கொடுப்பேன் என் குழந்தையே.
கவலை கொள்ளாமல் மகிழ்ச்சியோடு இரு. உன் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். உன் மனது எப்பொழுதும் நிம்மதியாக இருந்தாலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தானாகவே வந்து குடிகொண்டுவிடும் உன் மனதில். அதற்காக நீ அந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் வேறு எங்கும் போய் தேடவே வேண்டாம். அது உன்னில்தான் இருக்கிறது. உன் மனதை நிம்மதியாக எப்பொழுதுமே வைத்துக்கொள். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அற்புதமும் எல்லாம் ஒவ்வொன்றாக உன்னில் இருக்கும் ஒவ்வொரு விஷயமும் வெளிவரும். நீ மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் வாழலாம். நான் இருக்கிறேன் குழந்தையே. எதற்காக உனக்கு இந்த பயம்? எப்பொழுதும் தான் செய்யும் சிறு தவறை கூட ஒப்புக்கொள்ளாதவர்களிடம் சற்று விலகி இருப்பது ரொம்பவே நல்லது. அப்படி இல்லை என்றால் அது உன்னுடைய மிகப்பெரிய தவறாகிவிடும். இந்த உலகத்தில் எல்லோர் முகங்களும் வெவ்வேறு விதமாகத்தான் இருக்கிறது. உண்மையான முகத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஒருவருடைய கோபத்தை வைத்தே அவர்களின் உண்மையான முகத்தை அறிந்து கொள்ளலாம். வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு போல. அந்த விளையாட்டில் யார் வெற்றி கொள்ள வேண்டும், யார் தோல்வியுற வேண்டும் என்பது முக்கியமல்ல. விளையாட்டில் அனைவருமே கலந்து கொள்ள வேண்டும். கலந்து கொண்டு வாழ்க்கையை சரிசமமாக நடத்தி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதே மிக முக்கியமான ஒரு விஷயம். தொலைந்து போக வேண்டும் என்று நினைப்பவர்களை தேடிக்கொண்டே இருக்காதே. அவர்களை தேடப்போய் நீயும் உன் வாழ்க்கையில் தொலைந்து விடாமல் பாதுகாத்துக்கொள். இருட்டில் நின்று கொண்டு வெளிச்சத்தை தேடலாம். ஆனால் வெளிச்சத்தில் நின்று கொண்டு வெளிச்சத்தை தேட முடியுமா? அல்லது இருட்டில் நின்று கொண்டு இருட்டையே தேட முடியுமா? அதுபோலத்தான் நீ செய்வதும். ஒரு உறவை கைப்பிடிக்க பல உறவுகளை உதறி தள்ளும் குணம் இருந்தால் அதை உடனே தூக்கி எறிந்துவிடு. அப்படி இருந்துவிட்டு காலம் போன கடைசியில் உதறி தள்ளிய உறவுகளை வருந்தி என்ன பயன் இருக்கப் போகிறது? பலரின் எண்ணங்களும் வேறு, எதிர்பார்ப்புகளும் வேறு, ஏக்கங்களும் வேறு விதமாகத்தான் இருக்கிறது. அனைவரின் ஏக்கங்களும் ஏதோ ஒரு உறவுக்காகத்தான் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. என் அன்பு குழந்தையே, உன்னை சுற்றி இருக்கும் அனைவரையும் நம்பு. ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்களை நம்பி விடாதே. தோல்வியைக் கண்டு எப்பொழுதுமே பயப்படாதே. நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று முன்னேறிக்கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் வெளிச்சம் பிறக்கும். என் குழந்தையே, எது உன்னிடம் நிரந்தரமாக நிலைக்கும் என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாயோ அதுதான் உன்னை விட்டு முதலாவதாக விலகிச் செல்லும். ஏனென்றால் யாருக்குமே எதுவுமே நிரந்தரம் அல்ல என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இன்று இருப்பது நாளை இருக்காது, நாளை இருப்பது மற்றொரு நாள் அது இருக்காது. இந்த வாழ்க்கையே நிலை இல்லாதவைதான். இந்த உலகில் வீழ்த்தப்பட்டவர்களை விட சூழ்ச்சிகளால் ஏமாற்றப்பட்டவர்களே அதிகமாக இருக்கிறார்கள். என் குழந்தையே, நீயும் தைரியமாக இருந்து உன்னிடம் வரும் சூழ்ச்சிகளிலிருந்து எப்படி முன்னேறலாம், எப்படி சூழ்ச்சிகளிலிருந்து வெளிவிடலாம் என்பதை தீர்க்கமாக செயல்படுத்து. யாரையும் மிக எளிதாக எண்ணிவிடாதே. சூழ்நிலையில் எந்த சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதை அறிந்து அந்த சூழ்நிலைக்கேற்ப செயல்படு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ ஏமாற்றப்பட மாட்டாய். இதுவரை எதுவும் தவறாக நிகழ்ந்ததில்லை. என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது. எந்த தீங்கு உன்னை நெருங்கினாலும் அதை தவிடு பொடியாக்க உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கும் பொழுது எதற்காக இந்த மனப்போராட்டம் உனக்குள்? கடைசி காலகட்டம் இது, உன் கஷ்டங்களுக்கான இறுதி நாள் இது என்று நேர்மறை சிந்தனையோடு எப்பொழுதுமே சிந்தனை செய்து கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் சொற்கள் போல் எப்பவுமே எல்லாமே நல்ல விதமாகவே நடக்கும். நல்லதை மட்டுமே நினை, நல்லதை மட்டுமே சொல், நல்லதை மட்டுமே செய். நடப்பது எல்லாம் நன்மையாகவே உனக்கு நடக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். யாராவது உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்றால், யாராவது உன்னை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் என்றால், யாராவது உன்னை தூக்கி எறிந்து விடுகிறார்கள் என்றால், இறைவன் உன் அருகில் மிக அருகில் வந்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். இந்த நாட்களாக நீ என்னிடம் கேட்டதை
ஆசைப்பட்டதை, என்னிடம் பிரார்த்தனையாக வைத்ததை உனக்கு தரப்போகும் அந்த நல்ல நேரம் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. இந்த நல்ல நேரத்தில் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல், என்னாகுமோ ஏதாகுமோ என்று வருத்தப்படாமல், பயப்படாமல் சந்தோஷமாக இரு. அந்த மகிழ்ச்சியான செய்தியை, மகிழ்ச்சியான நிகழ்வுகளை பார்க்க ஆயத்தமாகு. மனதை எப்பொழுதும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வைத்துக்கொள். நல்ல நிகழ்வு நடக்கப் போகிறது உன் வாழ்வில். இதுவரை சோகத்தை மட்டுமே பார்த்திருந்த உன் வாழ்க்கை இனி சந்தோஷத்தை பார்க்கப் போகிறது.